அபிஷித் நட்சத்திரம். நட்சத்திரங்கள் 27 என அனைவரும் அறிந்ததே. ஆனால் நட்சத்திரங்கள் 28 என்பது யாருக்கும் தெரியாது. சகுனி கௌரவர்கள் பாரத போரில் ஜெயிக்க வேண்டும் என சகாதேவரிடம் நாள் குறித்து கொடுக்கும்படி கூறினான். சகாதேவனும் அபிஷித் நட்சத்திரம் அன்று போர் செய்தால் கௌரவர்கள் வெல்வது உறுதி என கூறினான். இதை அறிந்தது கிருஷ்ணர் அதர்மம் வெல்லக்கூடாது என நினைத்து அபிஷித் நட்சத்திரத்தை தன் மயிலிறகுக்குள் போர் நடக்கும் அன்று மறைத்து வைக்க கௌரவர்கள் போரில் தோற்றனர். ஆனால் தேவர்கள் முனிவர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற அபிஷித் நட்சத்திரத்தை வெளியில் விடுமாறு கூறினார்கள். கண்ணனும் தினமும் 11:45 முதல் 12:15 வரை காலையில் பிரார்த்திக்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் என கூறினார். திங்கள் அன்று வேலை வேண்டி, செவ்வாய் அன்று வீடு யோகம் வேண்டி, புதன் அன்று குழந்தை பாக்கியம் பெற, வியாழன் அன்று வெளிநாடு செல்லும் யோகம் பெற, வெள்ளி அன்று திருமணம் நடைபெற, சனி அன்று வழக்குகளிலிருந்து வெளியேற, ஞாயிறு அன்று ஆரோக்கியம் உடல் நலம் பெற அபிஷித் நட்சத்திரத்தை வேண்டி பிரார்த்தனை செய்ய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்றார். குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் அபிஷித் நட்சத்திரம் வருவதால் தான் நட்சத்திரங்கள் வழக்கத்தில் 27 ஆனது. எனவே அனைவரும் மேற்கூறியபடி பிரார்த்தனை செய்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.